நேயம் என்பது சமுதாயத்திலே நேயத்தை நாம் காண்கின்றோமோ இல்லையோ அது இரண்டாவது நிலை. குடும்பத்திலே நேயம் குறைந்து போனது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே இன்றும் கூட நிறைய வீடுகளிலே அந்த குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அது வேடிக்கையாக சொல்லும்போது, அது வேடிக்கை என்று சொல்வதை விட கொஞ்சம் வேதனை என்று சொல்லலாம். கணவன் மனைவி, மனைவி வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை, கணவன் வேலைக்கு போய் கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா பீரியட்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. காரணங்கள் நமக்கு தெரியும். அப்ப வீட்டில இருந்து கொண்டு வேலை செய்த போது அந்த வீட்டு சூழல் எப்படி மாறியது என்று நிறைய குடும்பங்கள்ல ஒரு ஆராய்ச்சி செய்த போது ஒரு புள்ளிவிவரமே சொல்ல ஆரம்பித்தாங்க. எத்தனை இடங்களிலே, எத்தனை குடும்பங்களிலே பெரிய அளவிலே ஒரு மாற்றம், குழப்பம், வேதனை என்பதெல்லாம் ஏற்பட்டது என்பது ஒரு புள்ளிவிவரம் எடுத்தாங்க. எதற்காக, ஏன் என்று பார்க்கும்போது, அவர் ஆபீஸ் சென்று கொண்டிருந்த போது காலையிலே அதிகபட்சம் ஒரு 8 அல்லது 9 மணிக்குள்ளாக அவர் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார். மீண்டும் மாலை தான் வருவார். அந்த நாள் முழுவதும் அந்த பெண்மணியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த நாள், அந்த நேரம் தான் விரும்பிய போது அல்லது ஒரு தொலைக்காட்சி பார்ப்பதோ அல்லது பாடல் கேட்பதோ அல்லது உறங்குவதோ, இப்படி அந்த முழு நாளும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த நிலை மாறி கணவன் வீட்டிலிருந்தே வேலை செய்ய வேண்டும் நிலை ஏற்பட்ட போது அங்கே ஒரு பொருந்தா உணர்வு, ஏற்றுக்கொள்ள முடியல. அதுவும் வீட்டில் உள்ள கணவன் வந்து ஒரு 5 நிமிடத்துக்கு முறை 10 நிமிடத்துக்கு முறை ஏதோ ஒன்று வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த ஒரு நச்சுன்னு சொல்வார்கள் இல்லையா, அந்த நச்சுத்தன்மை அதிகமான காரணமாக பெண்கள் வந்து தன்னுடைய பொறுமை இழந்து விட்டார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. சரியா தவறா என்பது வேறு. இங்க எதற்கொண்டு வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஆனால் இதே நிலை இந்த ஒரு மனவளக் கலைஞர் குடும்பங்களை பார்த்தீங்கன்னா நிகழல. ஒரு பெரிய மாற்றம். எல்லாருக்கும் நிறைய குடும்பங்கள், ஒரு 1000 குடும்பங்கள் எடுத்துக்கொண்டோம்னா எல்லா குடும்பங்களும் இந்த குழப்பம் இருந்தது. கணவன் மனைவியுடைய இந்த புரிதல் என்பது குறைந்து போனது. அதனால நிறைய பிரச்சனைகள் உருவானது, மனத்தாங்கல் உருவானது, வருத்தம் உருவானது. ஆனால் அது 1000 குடும்பங்களிலே நான் சொல்வது ஒரு சாதாரண புள்ளி வரும். அதில் அதிகபட்சமாக யாரெல்லாம் இந்த ஒரு மனவளக்கலை குடும்பத்திலே இருந்தார்களோ அவர்கள் வீடுகளிலே இந்த பிரச்சனை உருவாகவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது. என்னவென்றால், குருவிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவற்றை உணர்ந்து அந்த நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய மனதை அதன் வசமாக அதற்கு தகுந்த போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அந்த அன்பர்கள் அடைந்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இது ஒரு கருத்து. இரண்டாவது, இந்த மனவளக்கலையில யோக முறையில கற்றுக்கொண்டவர்கள் கூட அந்த கொரோனா மூலமாக துன்பப்பட்டார்கள். அந்த கிருமி அவர்கள் விட்டு வைக்கல. நிறைய பேர் துன்பப்பட்டார்கள். ஆனால் அதுலயும் ஒரு வியப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது இந்த ஸ்கை யோகாவில் இல்லாமல் வெளியே இதெல்லாம் எதையுமே பின்பற்றாமல் கற்றுக்கொண்டு பின்பற்றாமல் இருந்தவர்களை விட இந்த ஸ்கை குடும்பத்திலே இணைந்த அன்பர்கள் அவர்கள் இந்த உடல் பாதிக்கப்படும் போது, அந்த கிருமினால் பாதிக்கப்பட்ட போது அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவது மிக வேகமாக இருந்தது. ரொம்ப சீக்கிரம் அவங்க வந்து குணமடைந்தார்கள். இதெல்லாம் ஒரு உண்மையிலேயே ஒரு மனம் மகிழ்ந்து நெகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். சோ இதெல்லாம் எப்படி கிடைத்தது? நமக்கு கிடைத்த அந்த குரு, அற்புதமான ஒரு குரு. அவர் சொல்லி தந்த கலைகள். இதுல வந்து எந்த ஒரு உடல் உபாதை என்பதோ உடலை வருத்துவதோ எதுவுமே இல்லாமல் சாதாரண பயிற்சி முறை. அதனால்தானே என்னவோ இந்த பயிற்சி முறைக்கு, உடற்பயிற்சி முறைக்கு உலகத்திலே வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. அவங்களை பொறுத்தவரையிலும் ஆசனம் என்றால் அந்த ஒரு பல விதமான ஆசனங்கள் செய்யும் போதுதான் அது முக்கியம் என்று நினைக்கின்றார்கள். அது போல ஒரு மாய் ஏற்பட்டு போயிடுச்சு. சோ அந்த மாதிரி இப்போ ஏகபாதாசனா, தண்டாசனா, இப்படி எல்லாம் வஜ்ராசனா, இதெல்லாம் சொன்னால்தான் அது ஆசனங்கள் என்பது போல நினைத்து கொண்டிருக்காங்க. உண்மையில் சுவாமிஜியினுடைய உடற்பயிற்சியிலே நிறைய ஆசனங்கள் உள்ளுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் சுவாமிஜி எப்படி பண்ணார் அப்படின்னா, இது வந்து உடலிலே உள்ள இரத்த ஓட்ட வெப்போட்டம் காற்றோட்டத்தை சரி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட பயிற்சி முறைகள் என்று தான் செய்து பார்த்து, அவருக்கு இருந்த அந்த மருத்துவ துறையில் இருந்த ஒரு புலமை, அதையும் துணை கொண்டு எந்த அளவு உடலை அசைத்தால் போதுமானது என்பது போல அதை செய்து பார்த்து நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நிலை. நீங்க நினைந்து பாருங்க, ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக, அதுக்கு முன்பாக நீங்கள் உடலை தயார் செய்து கொள்ளணும். அதற்கு ஒரு பயிற்சி முறை என்பது உண்டு. உடலை தயார் செய்து கொண்ட பின்பு நீங்க ஆசனம் செய்ய வேண்டும். ஆனா நம்முடைய உடற்பயிற்சியில அப்படி எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும்.
ஆக அப்படி பார்க்கும்போது இந்த மனித நேயம் என்பது ஆங்காங்கே தேய்ந்து போனது, சில இடங்களிலே மறைந்து போனது. அதனாலதான் இந்த ஆண்டு இந்த யோகத்திற்கும் மனித நேயத்திற்கு என்ன தொடர்பு? அதைத்தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அப்போ மனிதநேயம் வளர வேண்டும் என்றால் அதுக்கு யோகம் எப்படி துணை புரியும்? யோகம் செய்யும் போது, அதாவது தவம் செய்யும் போது, நமக்குள்ளாக நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ளும் போது, எப்படி பிறர் ஒரு வேலையை செய்யும் போது, ஒரு செயலை செய்யும் போது, ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது நாம் புண்படுகின்றோமோ, பிறர் செய்யக்கூடிய செயல் எப்படி நம்முடைய மனதை வருத்துகின்றதோ, அப்பொழுது நாம் மக்களை என்ன எண்ணம் எழுகின்றது? இதே போல்தான் நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லது செயல் பிறரை துன்புறுத்தும், பிறருக்கு வலியை தரும் என்ற உண்மை உணர்ந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக பிறருக்கு துன்பம் தரமாட்டோம் இல்லையா? அதுதான் அந்த யோக முறைகள்ல சுவாமிஜி உட்புறமாக வைத்திருப்பது. ஆக தவங்கள் மட்டும் போதுமானது கிடையாது, அற வாழ்க்கை என்பது வேண்டும். சரி, தவம் செய்ய வேண்டும், அதற்கு இந்த மனம் ஒத்துழைக்க வேண்டும். அப்ப மனம் ஒத்துழைக்க வேண்டும் என்றால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அறம் சார்ந்த வாழ்க்கையா அதற்கு மாறுபட்ட வாழ்க்கையா, இது ரெண்டு எடுத்துக்கொள்வோம். அப்ப அறம் சார்ந்த வாழ்க்கை வாழும்போதுதான் தவம் செய்வதற்கு நமக்கு மனம் ஒத்துழைக்கும். அதற்கு மாறாக இருக்கும் போது நிச்சயமாக ஒத்துழைப்பு வராது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம். இங்கே பல மன்றங்களிலே அதாவது மன்றம் சேர்ந்து கொள்வாங்க. அவங்க வேறு வேறு துறைகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பாங்க. உதாரணமாக ஒரு இன்சூரன்ஸ் இல்லையா, அந்த காப்பீடு செய்யக்கூடிய அந்த ஒரு அலுவலகத்தை சேர்ந்து கொண்டு அந்த ஏஜென்ட் சொல்லக்கூடியது. சோ அந்த வழியில் சேர்ந்து கொண்டிருக்கும் போது என்னவாகும், அவங்க மன்றத்துல சேர்வதே உள்நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மன்றத்திலே வரக்கூடிய அன்பர்களை நாம் தொடர்பு கொண்டு அவர்களை நம்முடைய வளையத்திற்குள் கொண்டு வந்தால் நமக்கு நிச்சயமாக நிறைய பாலிசி எடுப்பார்கள், நிறைய பிரீமியம் கிடைக்கும், நமக்கு பொருளாதாரம் மேம்பாடு அடையும். இப்படி ஒரு மனநிலையோடு மன்றத்துல சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நினைந்து பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வோடு வரும்போது தவம் கைகூடுமா என்றால் நிச்சயமாக கூடாது. அவங்க சிந்தனை முழுவதும் எதுல இருக்குங்க, இவர்களை இந்த மன்றத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் நான் கேன்வாஸ் பண்ண, அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி அவங்களை நம்முடைய வளையத்துக்குள் கொண்டு வந்தா நிச்சயமா நமக்கு இத்தனை அளவிற்கு எனக்கு பாலிசி, புதிய பாலிசி கிடைக்கும், அதன் மூலமாக எனக்கு நிறைய வருமானம் வரும் போல உட்கார்ந்து இருக்கும் போது எங்கிருந்து தவம் வரும்? ஆக தவத்திற்கும் அறவாழ்விற்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, தவம் செய்யும் போது மனது பண்படுகின்றது, பண்படும் போது அதை சார்ந்து ஒரு செயல் செய்யும் போது எந்த வார்த்தை பயன்படுத்தினாலும் எந்த செயல் செய்தாலும் அறம் சார்ந்ததாக இருக்கும் ஒரு நிலை. அப்ப தவம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு அறவாழ்க்கை துணை புரிகின்றதா, அல்லது அறவாழ் வாழ வேண்டும் என்றால் தவம் புரிகின்றதா, தவம் துணை புரிகின்றது என்று கேட்டால் நிச்சயமாக விடை சொல்லவே முடியாது. அதைத்தான் அந்த ஒரு கவிஞர் சொன்னார் இல்லையா, அதாவது வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா, வார்த்தை வந்ததால் வாய் திறந்ததா, இது ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்வாங்க. இதுல நிறைய உண்டு, அது ஒரு உணர்ச்சி பரப்போட அது தேவையில்லை. அது என்ன சொன்னாலும் சினிமா பாடல் தான், அதை விட்டுருங்க. அந்த கவிஞர் வார்த்தை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா, வார்த்தை வந்ததால் வாய் திறந்ததா. இன்னொரு கேள்வி கேட்பார், கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததால் கண் திறந்ததா. சிந்திங்க, கடைசியில் நீங்க உங்க பதில சொல்லுங்க. அப்ப நமக்குள்ளாக அறவாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு தவம் துணை புரிகின்றதா, அல்லது தவம் செய்தால்தான் அறவாழ்க்கை வாழ முடியுமா? கேள்வி எழுப்பிக் கொள்ளும் போது இரண்டுமே சரியாக இருப்பது போல உணவு தோன்றும். ஆமா, தவம் செய்தால்தானே மனம் பண்படும், அறவாழ்க்கை வாழ முடியும் ஒரு பகுதி. இன்னொரு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல ஒழுங்கா வாழ்ந்தாதானே உங்களுக்கு தவமே சித்திக்கும், இது ஒரு நிலை. அதுதான் சுவாமி அற்புதமா சொன்னார். ஆக தவம் என்பதுல இரண்டு நிலைகள் உண்டு. அகத்தே செய்வது, புறத்தே செய்வது, இரண்டு நிலை. அப்ப அகத்தே செய்வது தவம், புறத்தே செய்வது அறவாழ்வு. என்ன அற்புதமான இணைப்பு சுவாமி தருகிறார். ஆக தவம் என்பது உள்புறம் என்று இரண்டு உண்டு. அப்போ அறவாழ்க்கையும் தவம் தான், நாம செய்யக்கூடிய தியானமும் தவம் தான். ஆனால் இதற்கு இரண்டு நிலைகள், உள்புறம் வெளிப்புறம், இன்சைட் அவுட் சைட், உள் புறம் என்று இரண்டு உண்டு. அகத்து தவம் உள்ளாம். அப்ப நாம் செய்யக்கூடிய தவங்கள் உள்ளே செய்யக்கூடிய தவம், அகத்தவம் என்று சொல்லக்கூடியது. அதனால் என்ன தழைக்கும் என்றால் அதன் காரணமாக புறத்தவம் ஆம் தேர்வோம். எது புறத்தவம்? அறவாழ்வு. தவம் என்பது உள் புறம் என்று இரண்டுண்டு. அகத்து தவம் உள்ளாம், தழைக்கும் அறம்.
எது இது செய்வதனாலே அந்த அறம் தழைக்கும், அது புறத்தவம். இப்ப நினைந்து பாருங்க. அப்ப அகத்தவம் புறத்தவம். புறத்தவம் அறம் சார்ந்த வாழ்வு. நீங்க தவம் செய்து கொண்டிருந்தால் அற வாழ்க்கை வாழ முடியும். நாம வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கையில எந்த குறைபாடும் இல்லை, குறைபாடும் சொல்ல முடியாது. ஆனால் நேரான வழியிலே சம்பாதித்திருந்தோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை நன்றாக இருக்கின்றது. எங்கெல்லாம் தடம் மாறி எதை எடுத்துக்கொள்ள, சம்பாதிப்பது மட்டும் கிடையாது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்றீங்க, அந்த அலுவலகத்துல உங்களுக்கு இட்ட கட்டளை கர்மயோகா சொல்றான் இல்லையா, செய்யும் தொழிலை தெய்வம், அந்த முறையில செய்தவங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நன்றாக இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திருக்கோம். அதற்கு மாறாக அந்த அலுவலகத்திலே அந்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு யாரெல்லாம் தவறான வழியில சம்பாதித்தார்களோ பொருள் சேர்ந்தது, ஆனால் ஒரு அமைதியான வாழ்க்கை அவர்கள் வாழ முடியவில்லை. என்ன காரணங்க? நினைவு முழுவதும் மனம் முழுவதும் அந்த பொருள் மீதே போய் கொண்டிருந்தது. இத்தனைக்கும் இவ்வளவு சேர்த்தா நன்றாகும், இவ்வளவு சேர்த்தா நன்றாகும் ஒரு ஒரு எல்லை வைத்துக் கொண்டு அதை தாண்டி போக வேண்டும். இவ்வளவு சேர்த்துட்டோம், எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு மனதில ஒரு எண்ணம் வைத்துக் கொண்டு 20 லட்சம் போறோம், அது சேர்ந்ததுமே இன்னொரு 20 லட்சம், அது சேர்ந்ததுமே இன்னொரு 50 லட்சம், அப்படித்தான் போய்விட்டதே தவிர மனமானது எங்கேயுமே நிற்க முடியாது. அதான் சொன்னார் சுவாமிஜி. சோ மனதை கொண்டு பொருளாதாரத்தின் பின்புறம் சென்றோம் என்றால் நிச்சயமாக எந்த எல்லையும் உங்களால் எட்ட முடியாது. இந்த காலத்துல ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய நிலச்சுவாந்தார், அவருக்கு நிறைய நிலம், நிறைய நிலம், ஆயிரக்கணக்கில் ஏக்கர்ல நிலம் இருந்தது. அவரு தன்னுடைய தன்னுடைய அந்திம காலத்திலே அந்த ஊரிலே உள்ளவர்களை கூப்பிட்டு, எனக்கு இவ்வளவு நிலம் இருக்கு, இது உங்களுக்கு பிரித்து கொடுத்துறேன். ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு விதிமுறை, காலை சூரிய உதயம் அந்த நேரத்தில் நீங்க ஓட ஆரம்பிக்க வேண்டும். நீங்க ஓட ஆரம்பித்து என்னுடைய நிலத்திலே நீங்க ஓட ஆரம்பித்து சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு திரும்பி வந்து விட வேண்டும். அப்ப எவ்வளவு தூரம் ஓடி மீண்டும் திரும்பி வந்து சேர்ந்து விடுகின்றீர்களோ, இந்த எல்லை தொடங்கிய எல்லையிலிருந்து ஆரம்பித்த இடத்திலிருந்து அந்த அளவுக்கு உள்ள விஸ்தீரணமான நிலத்தை உங்களுக்கு எழுதி வச்சிடற அப்படின்னாரு. எப்படிங்க? காலை சூரிய உதயம் தொடங்கியதுமே ஓட ஆரம்பிக்க வேண்டும் அவருடைய நிலத்திலே. எவ்வளவு தூரம் சென்று சூரியன் அஸ்தமனம் முன்பாக, சூரியன் மறைவதற்கு முன்பாக அவர்கள் அந்த எல்லை மீண்டும் வந்து தொட்டு விட வேண்டும். எவ்வளவு தூரம் ஓடி வர்றீங்களோ அந்த நிலத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துற அப்படின்னாரு. நிறைய பேருக்கு ரொம்ப இதுன்னு ஈஸி தானே, ஓடுறது தானே, ஓடா சொல்லிட்டு நிறைய பேர் ஓட ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இன்னும் இந்த எவ்வளவு கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய இடம் கிடைக்கும் என்று ஓடி 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 கடைசியிலே அந்த சூரியன் மறைவதற்கு முன்பாக திரும்ப முடியாமல் இறந்து போகின்றார். இது ஒரு பேராசைக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை. அந்த மறைவதற்கு முன்பாக திரும்பி வந்து விடுவார்கள் ஒரு நம்பிக்கையோடு ஓட ஆரம்பித்து திரும்பி வர முடியாமல் மாய்ந்து போகின்றார்கள். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு எல்லை வைத்துக் கொண்டு இவ்வளவு பொருள் சேர்ந்தால் நாம் நிச்சயமாக மகிழ்வாக இருக்கலாம் என்று நினைக்கிறோம் பாருங்க, கண்டிப்பாக முடியாது. ஏனெனில் எவ்வளவு சம்பாதிக்கின்றோமோ அதை தூக்கி கற்றுக்கொள்ள வேண்டும், அதை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை இல்லாதோருக்கு பகிர்ந்தளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது இல்லைன்னு வைத்துக் கொள்வோம், என்னவாகும்? பொருள் பற்றுதான் அதிகமாகும். இன்னொரு இதுல நடைமுறையிலே இருந்த ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒரு ஷேர் மார்க்கெட் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு இதெல்லாம் போகும்போது இந்த ஷேர் மார்க்கெட், அந்த அர்ஷத் மேகத்தான் ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு நபர். இதுல இதுல நிறைய முதலீடு செய்து நிறைய பணம் சம்பாதித்தார். அந்த காலகட்டத்திலே அந்த ஷேர் என்றால் என்னவென்று தெரியாத நிறைய நபர்கள் கிராமங்கள் தோறும் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அதில் தன்னுடைய பணத்தை போட்டாங்க. சில சம்பாதித்தாங்க, சில தன்னுடைய பொருளை இழந்தார்கள். அப்போ எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல என்ன பண்ணாங்க, அவங்க தொடங்கிய போது ஒரு ரொம்ப அமௌண்ட்ல, ரொம்ப தொகையில நான் போட மாட்டேங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய தொகை தான் நான் அதில் முதலீடு செய்வேன், அதை வைத்துக் கொண்டு நான் வியாபாரத்தை செய்கின்றேன் என்பது போல தொடங்கினர். அப்போதே நான் சொன்னேன், நீங்க இது கிட்டத்தட்ட ஒரு சூதாட்டம் தான். நீங்க குறிப்பிட்ட தொகை உங்களுக்குள்ள உங்க கட்டுப்பாட்டுல இருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தொகையை நீங்க போட்டுட்டு மீண்டும் அதுல லாபம் வரும்போது அந்த லாபத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூட எண்ணம் வராது. அதையும் மீண்டும் அந்த மார்க்கெட்லயே அந்த வியாபாரத்திலே போட்டு பணம் சம்பாதிக்கலாம் என்றுதான் ஒரு எண்ணம் வரும். தயவு செய்து வேண்டாங்க அப்படின்னு. இல்ல இல்ல, நான் என்னை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு வில் பவர் ஜாஸ்தி, எனக்கு வைராக்கியம் ஜாஸ்தி, நான் தவறு செய்ய மாட்டேன், நான் என்னுடைய கட்டுக்குள்ள இருப்பேன்னு சொல்லி அதுல சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுல பணம் வர வர என்ன ஆயிட்டு அப்படின்னா, இப்போ ஒரு 10,000 முதலீடு செய்யறாரு, அதுல ஒரு 500 ரூபாய் வருது, லாபம் வருது.
அதையும் மீண்டும் அந்த வியாபாரத்திலேயே அந்த ஷேர் மார்க்கெட் சொல்லக்கூடிய அதிலேயே போட்டு மீண்டும் முதலீடு செய்யறது. இப்படி செய்து கொண்டே வர ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் சேர்ந்து போயிடுச்சு. எப்படிங்க? விட்டதை பிடிக்க வேண்டும், விட்டதை பிடிக்க வேண்டும் சொல்லிட்டு நிறைய கடன் வாங்கி முதலீடு செய்து, பரவாயில்லை இந்த மாதம் நமக்கு நஷ்டமானாலும் அடுத்த மாதம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும் சொல்லிட்டு நிறைய தொகை எழுந்து போயிட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு, அந்த பொருள் பற்று என்பது அளவு மீறும் போது நிச்சயமாக நம்முடைய அமைதி நாம் கெடுத்துக் கொள்கின்றோம். அப்படி அந்த நிலையில வாழக்கூடியவங்க, இந்த மாதிரி ஒரு மண்ணில் வாழக்கூடியவங்க, அதாவது அறம் மாறி தடம் மாறி வாழக்கூடியவங்க தவத்தில் ஈடுபட முடியுமா? கேள்வி எழுப்பி கொண்டு பாருங்க. சோ இது போல ஒரு வியாபார நோக்கத்தோடு வாழக்கூடிய மக்கள் தவத்தில் ஈடுபட முடியுமா? அப்ப என்ன சொன்ன சுவாமிஜி? தவம் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா இந்த ஒரு தேவையில்லாத ஆசைகள்லாம் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். ஏனெனில் நாம் சொல்லித்தரக்கூடிய அகத்தாய் பயிற்சி முறைகள் அதைதான் கொண்டு வந்து சேர்க்கிற. அப்போ நீங்க தவம் செய்து கொண்டே அகத்தாய் செய்யும்போது என்னவாகும்? அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா அறவாழ்வுக்கு எது துணை புரியும்? தவம் துணை புரியும். இது ஒரு நிலை. ஆனா பல இடங்களில செய்யும் தொழில் தெய்வம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நியாயவாதிகள், பிறகு உதவக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படிங்க? அவங்க செய்யக்கூடிய அற வாழ்க்கையின் காரணமாக அவர்களுக்கு தவம் நன்றாக சித்திக்க ஆரம்பிக்கின்றது. சோ ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆனால் இந்த இரண்டையும் புரிந்து கொள்ளாமல் ஒரு பக்கம் தவம் மட்டும் செய்து கொண்டிருந்து அற வாழ்க்கையை வாழவில்லை என்று என்னவாகும்? சுவாமி சொல்வார் இல்லையா, தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க கேட்போர், தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பார். அப்படித்தான் நிகழும். ஆக உணர்ந்து ஓதுதல், ஓதி உணர்தல் என்ற 2 கருத்து சுவாமி சொல்லும் போது, நான் உணர்ந்து அதை ஓதும் போது அது முழுமையான பலனை தரக்கூடியது. ஆக மாற்றம் எங்கே வர வேண்டும்? நமக்குள்ளாக வர வேண்டும். ஒரு முறை ஒரு பேராசிரியர் சொன்னார், இது கொஞ்சம் அரசியல் சாயம் பூசியதுதான், பட் இருந்தாலும் தெரிந்து கொள்ளும். ஒரு வேடிக்கையாக, அந்த காலத்திலே அரசனுக்கு வாரிசு இல்லைன்னு வைத்துக் கொள்வோம். அந்த காலத்துல வாரிசு இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்களோ, ஒரு யானையினுடைய தும்பிக்கையில ஒரு மாலை கொடுத்து அந்த மாலை கொண்டு சென்று ஊர் வழியாக தெருக்கள் வழியாக போய் கொண்டே இருக்கும். அப்படி போய்கொண்டிருக்கும் போது யார் உகந்தவர் என்று அந்த யானை நினைக்கின்றதோ அவர் கழுத்தில் அந்த மாலையை போடுமா, அவரை அழைத்து அந்த அரசனுக்கு வாரிசாக நியமித்தார்கள். இது ஒரு கதை என்று இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், அதை வைத்துக் கொள்வோம். அப்ப என்ன சொன்னாருங்க அந்த கதை சொன்னவர், இந்த கருத்து சொன்னவர் என்ன அந்த ஆசையை சொன்னாரு? 5 அறிவு, ஆனா அவர் நன்றாக அரசாண்டார்கள். யார் கழுத்திலே மாலையை போட்டு அவர்கள் கொண்டு உட்கார வைத்து அரசவை அவர் கையில கொடுத்தார்களோ அவங்க நன்றாக அரசாட்சி செய்தார்கள் என்ற அந்த ஒரு கருத்தோட முடிவு செய்வாங்க. அப்ப இந்த கதையை சொன்ன அந்த பேராசிரியர் என்ன சொன்னாரு? 5 அறிவு உள்ள விலங்கு அதுவே ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்கும் போது 6 அறிவு உள்ள நம்மால் ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை அப்படின்னார். இது கேட்கும்போது வேடிக்கையாக இருந்தால் கூட, சிரிப்பாக இருந்தால் கூட உண்மைதானே. ஆக நாம் என்ன செய்கின்றோம்? இதை சொல்லி ஒரு கருத்து சொன்னார். இப்போ ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியில நிறைய பேரு தொண்டர்களோ மற்ற அங்கத்தினர் இருக்காங்க. அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அப்ப அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கணும் அப்படின்னா இந்த கீழ்மட்டத்தில் உள்ளவங்க எப்படி எல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் மேலாக அவர் இருக்க வேண்டும். இவங்க 10 தப்பு பண்ண அவர் நிறைய பண்ணவராக இருக்க வேண்டும். இவர் 100 நல்லது பண்ணாருன்னா அதுக்கு மேல நல்லவராக இருக்க வேண்டும் இல்லையா? ஆனா இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கு? ஒரு கட்சின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதுல கீழ்மட்டத்தில் உள்ளவங்க பலவிதமான ஊழல் செய்யக்கூடியவர்களா இருக்கும் போது அவர்களுக்கு அமையக்கூடிய தலைவர் எப்படி இருப்பாங்க? இதை விட பல மடங்கு ஊழல் செய்த நபராக தான் இருப்பாங்க. இதுதானே விதி இல்லையா? ஆக அந்த வகையில பார்க்கும்போது அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு தவம் நிச்சயமாக துணை புரியும். ஆனால் தவம் ஏற்ற மனது பண்படத்தான் நிச்சயமாக அற வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இதனால் அதுவா அதனால் இதுவா என்று சில சமயம் நம்மால் பிரிக்கவே முடியாது. சொல்லாத முன்னிருந்து சொல்லை போல சொருவம் எல்லாம் பூரிக்கும் அருவம் என்று சொல்லும் போது இல்லாத ஒரு பொருள் இருப்பதாகும், இருக்கும் பொருளும் இல்லாது இருந்தது உண்டு. சொல்லாத முன்னிருந்த சொல்லை போல சொருவம் எல்லாம் பூரிக்கும் அருவம் எனும் போது இந்த அற வாழ்க்கை வர வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? தவ வாழ்க்கை சித்திக்க வேண்டும். அதனாலதான் சுவாமி என்ன சொன்னாரு? தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கென்று தன்முனைப்பு குன்றி போகும். சோ இரண்டும் சேர்ந்தால்தான் எனக்குள்ள அந்த செருக்கு, ஆணவம், ஈகோ மறையும். அப்படி இல்லைன்னு வைத்துக் கொள்வோம், என்னவாகும்? நான் தவம் மட்டும் செய்து கொண்டிருக்கின்றேன், எனக்குள்ளாக ஒரு என்ன சொல்லுவோம், என்னை பற்றி ஒரு உயர்வான எண்ணம், நான் தான் உலகத்திலே நிறைய தவம் செய்து கொண்டிருக்கின்றேன்,
மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். நான் தவம் செய்ய ஆரம்பித்தா நான் நேரம் போறதே தெரியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பேன் சொல்லக்கூடிய நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். என்ன லாபம்? யாருக்கு நன்மை? நீ மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டு தொடர்ந்து 10 மணி நேரம் 20 மணி நேரம் தவம் செய்து என்ன சாதிக்க போகிறோம்? என்ன சொன்னார் சுவாமிஜி? நீங்கள் தவம் செய்வது குடும்ப அமைதிக்காக, சமுதாய நலத்திற்காக. ஆக இந்த தவத்தினால வரக்கூடிய பலனை பிறகு தரும்போதுதான் அது உங்களை உயர்த்தும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? தவம் மட்டும் செய்து கொண்டதால் போதுமானது கிடையாது. அதற்கும் மேலாக அந்த குடும்ப கடமை என்பது உண்டு, சமுதாய கடமை என்பது உண்டு. இதையெல்லாம் விட்டு விலகி மணிக்கணக்கில் தவம் செய்ததால் யாருக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதற்குத்தான் அந்த ஒரு ஒரு கதை சொல்லக்கூடியது. ஒரு சாமியார் காட்டு வழியே போய்கிட்டு இருக்கு. அப்ப எதிர இன்னொரு முனிவர் வர. அந்த முனிவர் வரும்போது இந்த சாமியார் போறார் இல்லையா, இவருக்கு மனதுக்குள்ளாக அவர் பார்த்ததுமே ஒரு கர்வம். தன்னிடம் உள்ள ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். அந்த எதிர வரக்கூடிய முனிவர் இதை வியந்து பாராட்ட வேண்டும். எனக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்தாரு, இவங்க போய் கொண்டு ஒரு யானை வழியில குறுக்கிட்டது. இந்த சாமியார் என்ன பண்ணாருங்க, ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னாரு. அந்த யானை கீழே விழுந்து இறந்து போனது. உடனே அந்த சாமியார் அந்த முனிவரை பார்க்கிறார். பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா, கவனிச்சீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கர்வத்தோடு அவர் பார்க்கிறார். அந்த முனிவர் அமைதியா இருக்க, வேற ஒண்ணும் சொல்லல. மீண்டும் இந்த சாமியாருக்கு தன் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்தாரு, இறந்து போன யானையை உயிர்ப்பித்தார். அந்த யானைக்கு உயிரை கொண்டு வந்தார். அந்த யானை பிழைத்துக் கொண்டது. மீண்டும் அந்த முனிவரை கர்வத்தோடு பார்க்கிறார். பார்த்தீங்களா, ஒரு உயிரை போக்க முடியும், ஒரு உயிரை எழுப்ப முடியும் என்று தனக்கு என்ன ஆற்றலுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த முனிவரை ஒரு கர்வத்தோடு பார்ப்பார். அப்ப அந்த முனிவர் கேட்பார், சரி உங்களுக்கு ஆற்றல் இருக்கு, ஒரு உயிரோடு இந்த யானையை இறக்க வைத்தீங்க, மீண்டும் அதுக்கு உயிர் கொடுத்தீங்க, இதனால சமுதாயத்திற்கு என்ன நன்மைன்னு கேட்டார். என்ன அற்புதமான ஒரு கேள்வி. இதனால என்ன நன்மை? ஆக சுவாமிஜி என்ன சொன்னாரு, தவம் செய்து கொண்டே வாங்க. அப்படி செய்து கொண்டு வரும்போது அடைந்த பலனை குடும்பத்தோடு அதை பகிர்ந்து கொள்ளுங்க. அப்ப குடும்பத்தினுடைய புரிந்து கொள்ள ஆரம்பிங்க. அப்ப அறவாழ் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தவம் உங்களுக்கு துணை புரிய வேண்டும். நீங்கள் தவம் மட்டும் செய்து கொண்டிருந்து அதற்கு மாறாக தடமாறி வாழ்க்கை வாழ்வதனாலே யாருக்குமே அந்த நன்மை கிடையாது. பிறருக்கு நன்மை இருக்க இல்லையோ, உங்களுக்கு முதல்ல நன்மை இல்லை அப்படின்னாரு. அதனாலதான் அந்த குடும்ப அங்கத்தினர்கள் பொதுவாக பெண்கள் மன்றத்திற்கு வரும்போது நிறைய பேர் அந்த ஒரு கருத்தை சுவாமிஜி கேட்பாங்க. சுவாமிஜி, நான் மன்றத்துக்கு வருது எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்கல, ரொம்ப கேள்வி கேட்டுனே இருக்காரு, அவருக்கு உடன்பாடு இல்லை. அதே போல நான் மன்றத்தை தவம் செய்து விட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்குது, நான் என்ன செய்யிட்டு சாமிஜி, அமைதியே போயிட்டு அப்படின்னாரு. அப்ப சுவாமிஜி சொன்னார், குடும்ப அமைதியை கெடுத்து கொண்டு மன்றத்துக்கு வராதிங்க அப்படின்னாரு. ஏன்னா நாம செய்யக்கூடிய தவமே குடும்ப அமைதிக்காகத்தான். அப்ப மறுபடியும் அந்த அம்மா கேட்டாங்க, அப்ப எப்படிங்க சாமி, எனக்கு தவம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் அப்படின்னா, நீங்க அவரை வாழ்த்தி கொண்டே வாங்க. எந்த கணவர் நீங்க மன்றத்துக்கு போவதற்கு தடையாக ஏதோ ஒரு கருத்து சொல்லி கொண்டிருக்கின்றாரோ அவரை வாழ்த்தி கொண்டே வாங்க. நாளடைவில் என்னவாகும் அப்படின்னா, அவர்களே உங்களை அழைச்சிட்டு மன்றத்தில் விட்டுட்டு அதுக்கு எத்தனை மணிக்கு வரணுமா, ஒரு 2 மணிக்கு வரட்டுமா இல்ல 4 மணிக்கு வரட்டுமான்னு கேட்டுட்டு உங்களை கூட்டிட்டு போவாரு அப்படின்னாரு. இந்த உண்மை நிறைய குடும்பங்களில் நடந்திருக்கு, நிதர்சனமான உண்மை. அப்ப அந்த வாழ்த்து எந்த அளவுக்கு ஒரு பயனை தருது பாருங்க. அப்ப எப்படி தருங்க? தவம் ஏற்றி 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 நாம் ஆழ்ந்து போகும்போது அந்த ஆழ்ந்த நிலையிலே நாம் யாரை வாழ்த்துகின்றோமோ, எந்த நோக்கத்திற்காக வாழ்த்துகின்றோமோ அது நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் இங்க ஒரே ஒரு கருத்து சொல்ல வேண்டும். நிறைய அன்பர்கள் என்ன கேட்கிறாங்க, நான் நிறைய நாள் வாழ்த்து கொண்டே வர்றேங்க, என்னுடைய கணவரை வாழ்த்துறேன், என்னோட மனைவி வாழ்த்துறேன், யார் எனக்கு உடன்பாடு இல்லாம வாழ்த்தி கொண்டே வர்றேங்க, ஆனா ஒன்னும் விளைவே வரலைங்களே, அப்படிதானே இருக்காங்க அப்படின் போது அதுக்கு ஒரு சுவாமிஜி ஒரு உட்கருத்து சொன்னார். நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்த்துறீங்க, நீங்க நன்றாக இருக்க வேண்டும், ஒத்து வர வேண்டும், அது எனக்குத்தான் இருக்க வேண்டும் வாழ்த்தாமல் நான் வாழ்த்திக்கிட்டே வர்றேன், 1 மாசமா வாழ்த்துறேன், இன்னும் மாறலையே என்ற ஒரு ஈகோ தன்முனைப்போடு வாழ்த்தும் போது பலன் தராது அப்படின்னாரு. ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் சுவாமிஜி வச்சிருக்க. ஆக தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற எனக்குள்ளாக தன்முனைப்பு என்பது என்ன அற்று போகும். அப்படி தன்முனைப்பு அற்று போகும் என்னவாகும்? பவவினைகள் புதிது எழா. என்ன காரணங்க? தவம் ஏற்றுகின்றோம், அகத்தாய்வு செய்கின்றோம், என்ன செய்யும்? படிப்படியாக என்னுடைய எண்ணம் சொல் செயல் தூய்மையாகின்றது, எனக்குள்ளே வரக்கூடிய பதிவுகள் நல்ல பதிவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நல்ல பதிவுகள் எனக்குள்ளாக ஏற்பட புதிய பாவப்பதில் நிச்சயமாக தோன்றாது. பாவவினைகள் புதிது எழா. அது மட்டும் கிடையாது,
முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். எங்க தவத்துல அப்ப ஏற்கனவே செய்த பதிவுகள் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கின்றது. அது சஞ்சிதமோ பிராரப்தமோ ஆகாமியமோ நமக்குள்ள பயந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பதிவுகள் என்னவெல்லாம் இருக்குன்னு தேடிக்கொண்டு போவதை விட என்ன செய்கின்றோம், சிறிது சிறு நமக்குள்ள ஆழ்ந்து போகின்றோம். அப்படி ஆழ்ந்து போகும்போது மனம் விரிகின்றது. இப்ப மன விரிவாக்கம் வரும்போது யதார்த்த வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கின்றோம். யாரிடம் குறை இருந்தாலும் குறையை பார்க்காமல் நிறைய பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்படி நிறைகளை பார்க்கும் போது என்னவாக என்னுடைய மனது விரிகின்றது. எதுங்க, குறுகிய நிலையிலிருந்து மனம் விரியும் போது யதார்த்தமாக வாழ ஆரம்பிக்கின்றேன். அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய பதிவுகள், அதாவது ஆகாமி கர்மன் அனைத்துமே நல்லவையாக அமைந்து போகின்றது மேல் பதிவு என்ற முறையிலே. அதனால என்னவாகுங்க, புதிய பதிவுகளும் பாவப்பதில் வராது, முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். மீண்டும் அங்கதான் கொண்டு வர சாமி. அப்ப எப்படிங்க, நீங்க இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாவ பதிவுகளும் போகின்றது, புதிய பதிவு நல்லவே அமைந்து போகின்றது. அப்ப என்னவாகும், எப்படி கிடைக்கின்றது, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழும் போது முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அப்ப தவம் சித்திக்கும். இதுதான் அற்புதம். சிவநிலையை ஜீவநிலையை உணர்ந்து கொண்டார். சோ இறைவன் தான் எனக்குள்ளாக எல்லாமாக இருக்கின்றார். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, தெரிந்த உண்மை. சோ இறைவன் தான் எல்லாமாக இருந்து கொண்டிருக்க உண்மை தெரிந்து கொள்ளும் போது சிவநிலையை ஜீவநிலையை உணர்ந்து கொண்டார். சிறுமை தரும் மனமயக்கம் மாயையேது. சோ எந்த வகையில் நம்ம குறைபடாது, இறையாற்றில் எல்லாமாக இருந்து கொண்டிருக்கும் போது எனக்குள்ள துன்பம் வருகின்றது. சரி, யார் மூலம் துன்பம் வருகின்றது, என்ன என்ன எனக்குள்ளாக வர வேண்டும், எனக்குள்ளாக நான் செய்த பாவப்பதிவு இவர் மூலமாக தூய்மை அடைகின்றது. அந்த தூய்மை அடையும் போது எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டு போகின்றது என்ற உண்மையை தெரிந்து கொள்ளும் போது யார் மூலமாக துன்பம் வருகின்றதோ அவரை நிந்திப்பதோ அவரை வருத்துவது போல் வார்த்தை பறிப்பது செய்ய மாட்டோம். ஆனால் இந்த நிலை, இந்த மனநிலை நமக்கு கிடைப்பதற்கு எத்தனை நாட்களாகவும் சொல்ல முடியாது. சோ ஒவ்வொரு நாளும் பயிர் செய்து கொண்டே வருகிறோம். சில சமயங்களிலே விதிவிலக்கு என்பது உண்டு. நாம் என்னதான் விட்டு கொடுத்தால் கூட, எவ்வளவுதான் அடங்கி போனால் கூட அந்த பக்கத்திலிருந்து அதே மாதிரி அளவு வருகின்றது என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் நீங்கள் அவர்களை எதிர்பார்க்காமல் என்னை பொறுத்தவரை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லெட் மீ பை பீஸ் சொல்லுவாங்க, நான் என்னுடைய அமைதியை நான் தேடிக்கொண்டு போகின்றேன். அந்த நபர் மூலமாக துன்பம் வருகின்றது என்று அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய அமைதியை நான் இழந்து விடுகின்றேன் என்ற உண்மையை நான் தெரிந்து கொள்ளும் போது மனம் அமைதி அடைகின்றது. சோ சிவநிலையை ஜீவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. நீங்க எந்த ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த வழியில போனாலும் சரி, இந்த அறவாழ்வு என்று சொல்லக்கூடிய தவ வாழ்வு, இது ரெண்டும் தான். சோ தவம் அறம். சோ தவம் செய்து கொண்டே வரும்போது அறவாழ்க்கை வருகின்றது. அப்ப அறவாழ்க்கைக்கு தவம் துணை புரிந்து கொண்டிருக்கின்றது. இரண்டுமே ஒன்றோடு இணைந்தது. எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பாரேன். எவரெனினும் இவ்வழியால், இந்த வழியை தவிர வேற எந்த வழியும் கிடையாது, இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில், வேற உண்மை கிடையாது. அப்போ தவமுறையும் அறநெறியும் பற்றும் போதுதான் நமக்குள்ளாக ஒரு நல்ல மாற்றம் வரும்போது எது முதல் எது இரண்டாவது கணிக்க முடியாது. ஒரு அமைதியான சூழல், அங்க இருந்து தவம் கூடி வருதுங்கிறோம். ஒரு அமைதியாக ஏதோ ஒரு காட்டுல போயிட்டு ஒரு மலை அடிவாரத்துல போயிட்டு உட்கார்ந்து கொண்டு தவம் செய்வதை விட ஒரு சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த சப்தங்களுக்கு இடையே, அது குடும்பமாக இருக்கலாம் இல்ல அலுவலமா இருக்கலாம், அந்த சப்தங்களுக்கு இடையே நாம் ஒடுங்கி போற பாருங்க, இதுதான் உயர்வு. அப்ப பிரச்சனை என்று வரும்போது அதன் இடையிலே இருந்து கொண்டு தவம் செய்ய பாருங்க, இதுதான் உயர்வு. எல்லா நிலையிலும் சுமூகமாக நமக்கு ஏற்ற மாதிரி இருந்த ஒரு இடத்துல செய்வது, அதுல பெரிய ஒரு ஆச்சரியமே கிடையாது. ஆக இந்த பிரச்சனைக்குள்ளாக இருந்து கொண்டு, அதுதான் சொல்லக்கூடியதுங்க. என் வீட்டுல எனக்கு நேரமே, நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு அமைதியே கிடையாதுங்க, நேரமே கிடையாதுங்க, நான் தவம் செய்யணும் அப்படின்னா கூட எனக்கு வீட்டுல அந்த சூழ்நிலை ஏற்படலை அப்படிம்பாங்க. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அந்த மாதிரி சுற்றுப்புறத்துல அந்த பிரஷர், அந்த அழுத்தம் இருக்கும் போது நம்மளால தவமே செய்ய முடியும், தவம் செய்ய முடியாது. நினைந்து பாருங்க. சில சமயம் நாம் நினைப்போம், நாம் ஒரு விடுமுறை நாட்களிலே அந்த பள்ளூரி பையன்கள், குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க, கல்லூரி போயிட்டு இருக்காங்க. அவங்க விடுமுறை நாட்கள்ல எனக்கு வேலை நிறைய இருக்காது, குறைவாக இருக்கும். அப்ப விடுமுறை நாட்கள் எல்லாம் தவம் நன்றாக செய்ய முடியும்னு நினைப்போம். நாம உண்மையை பார்த்தோம் என்றால் அன்னைக்கு தவமே செய்ய மாட்டோம். அந்த பிரச்சனை நிறைய இருக்கும்போது, நமக்குள்ள அழுத்தம் நிறைய இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனம் இல்ல தவம் செய்யணும், தவம் முடிக்கிற எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் இயல்பு. அதுக்குதான் உதாரணம் சொல்லுவோம். ஒரு பேருந்துல பயணம் செய்ய வேண்டும். அந்த பேருந்தில் பயணம் செய்வதற்கு நீங்க பேருந்துல ஏறி போறீங்க. அப்பதான் ஏறுறீங்க, பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் காலியா இருக்கு. அப்ப நிறைய இடங்கள் காலியா இருக்கும்போது என்ன செய்வோங்க, நீங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க.
இது வந்து டயருக்கு மேல இருக்கு, இது சரியா வராது. டிரைவருக்கு பின்னாடி உட்கார்ந்தோம்னா அவர் ஹார்ன் சவுண்ட் இருக்கும், அதுவும் சரியா வராது. சென்டர்ல ரைட் சைடு உட்காரக்கூடாது, ஏன்னா விபத்துகள் ஏற்படும். இடது பக்கம் உட்காரணும் என்று இப்படி எல்லாம் அலசி பார்த்து 4 சீட்டு மாறும். எப்பங்க? அந்த பஸ், அந்த பேருந்து முழுமையா காலியா இருக்கும்போது. இதுவே அந்த பேருந்தில் ஏறும்போது ஒரு இருக்கையோ அல்லது 2 இருக்கையோ இருந்து வைத்துக் கொள்வோம். எதையுமே பார்க்க மாட்டீங்க, ஓடி போய் உட்கார்ந்து கொள்வீங்க. சரிதானே? அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும். ஒரு பிரச்சனை நிறைய இருக்கும்போது அதன் இடையே தவம் செய்யும் போதுதான் அந்த தவத்தில நிறைய நமக்கு பலன் கிடைக்கும். மனது பண்பட ஆரம்பிக்கின்றது. எல்லா சூழலும் நமக்கு சுமூகமாக இருக்கும்போது, சுற்றுப்புற சூழல், குடும்பத்துல எல்லாம் அமைதியா இருக்கும்போது தவம் செய்தல் எந்த ஒரு பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் எல்லா பிரச்சனையும் உள்வாங்கிக் கொண்டு நினைத்து பாருங்க, காலை முதல் மாலை வரை எத்தனை பிரச்சனை மனதிற்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கின்றன. குடும்பமாக இருக்கும், அலுவலகமாக இருக்கும், வியாபாரமாக இருக்கும், அத்தனைக்கும் நடுவில் தவம் செய்கின்றோமே, இது எவ்வளவு உயர்வு தெரியுங்களா? இதுதான் சரியான ஒரு தவம் என்று சொல்ல வேண்டும். ஆக அந்த வகையிலே தவம் ஏற்றிக்கொண்டே வரும்போது அற வாழ்க்கை மிக எளிதாக அமையும். அதே இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது ஒரு நல்ல நிலையிலே, நல்ல மனநிலையிலே அறம் சார்ந்த வாழ்க்கை, எந்த பொருளை ஈட்டுவதா இருந்தாலும் அறம் சார்ந்த நிலை ஈட்டும் போது என்னவாகும்? நாம தவத்தில் ஈடுபட்டோம் என்றால் தவம் நன்றாக கூடி வரும். ஆக இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஒன்றை ஒன்று விட்டு விலக முடியாது. ஆக இதை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் என்ன செய்கின்றோம்? எவரினும் இவ்வழியால் அன்று எது வழிங்க? தவ முறையும் அறநெறியும். சோ இரண்டின் வழியாக நாம் வேண்டும் என்றால் இந்த ஒரு வழி மூலமாக நம்மால் அடைய முடியும். அதைத்தான் சாமி முன்வைக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.